இந்த சின்ன பிள்ளையிலேருந்து யாரையும் விட மாட்டான் இவன். சரியா? பொண்ணேன்னு சரியாக தான் இருக்குது. இவன் ஒரு அம்மாவுக்கும் ஒரு அப்பனுக்கும் பிறக்கலையே. அம்முதானா? அம்முதே பேட்டாவில் 2ஆம் குறுக்கு தெருவில் கேசரி ஸ்ட்ரீட்டில் ஜங்ஷனில் 2ஆம் குறுக்குக்கும் கேசரிக்கும் நடுவில் இருக்க கடையை முன்னுக்கு நாட்டம் வேலை செய்கிறானே. எல்லாம் தெரியும். பொண்ணை வேச குடும்பம் தானே. அதை விட இப்போ பொம்பளை என்னையோட படுக்கையும் ஆரம்பித்து சல்லியும் வாங்கி அதான் ஐயம்மாவில் கதைச்சி என்னையோட ஒன்றா இருந்துட்டு நான் தான் ஏர்போர்ட்லேருந்து கூட்டிகிட்டு வந்து ஒன்றா படுத்து கெடுத்துட்டு யாரையும் லவ் பண்ணுறேன்னு சொல்லி கல்யாணம் முடிக்க என்ன தெரியுமா சொன்னால், எனக்கு பிள்ளைங்க இல்லை மாப்பிள்ளை இல்லை எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பழகிட்டு இப்போ என்னன்னா அங்கே நான் கூட்டி எல்லாம் செலவெல்லாம் பண்ண பிற்பாடு இதுக்கு மேலே என்னென்னமோ கதை காய்க்கிறா. யோக்கிய காரியமாக்கி என்னையோட இருக்கிறப்ப நல்லா இருக்குமா, படுக்கிறப்ப நல்லா இருக்குமா. அதுதான் நான் வீட்டில் இருக்க ஆதாரம் இந்த வீடியோவிலே வருது. என்னையோட இருந்தது மட்டும்தான் இல்லை, ஒன்றா செக்ஸ் பண்ணது ஒன்றா ஊக்குறப்போ எடுத்த வீடியோ மட்டும் தானே. பொண்ணை இவன் இருக்கானே கேடுகட்ட பொண்ணைன்னு சேர்த்து இல்லாத பொண்ணை தானே இவன் அம்மா அக்கா எல்லாத்தையும் கூட்டி கொடுத்து வாங்கலாம். இந்த வருது இந்த வீடியோ தான். இந்த வீடியோ நான் அவங்க வீட்டில் இருந்து போய் எடுத்த வீடியோ தான். அந்த டைமில் நாங்கள் ஒன்றா தான் இருந்தோம், ஒன்றா இருந்தேன் அவளோட ஒன்றா இருந்தேன். அவள் தான் என்னை எந்த ஆம்பளைக்குமே பொம்பளை பாவாடை தூக்கி கொடுக்காம எவனும் போக மாட்டான், கொடுக்காம எவனும் போக மாட்டான், எந்த பொம்பளைக்கிட்டே வழிகட்டாயம் பண்ணவும் மாட்டான். இவன் என்னன்னா என்னை ஒன்றா படுத்து கெடுத்து எல்லாம் செஞ்சு கிஞ்சி முடிச்சுட்டு யோக்கிய காரியமாக எட்டன் டிவியில் இருக்கான். அது தனியாக. இப்போ இம்மோவில் எத்தனை பேர்த்துக்கிட்ட யாருக்கிட்ட இம்மோவில் இப்போயும் காய்ச்சிக்கிட்டு தான் இருக்குது. இம்மோவில் யாருக்கிட்ட இப்போ வீடியோ காலில் காய்க்கிறா, யாருக்கு காட்டுறா ஒன்றும் தெரியலை. இவ்வளோ மனுஷியா? இது அப்படின்னா அவன் மனுஷனாக இருந்தால் தானே இப்போ மனுஷியாக இருக்க. கல்யாணம் முடிக்கலை, ரெஜிஸ்டர் முடிக்கலை, பெத்த பிள்ளைகளும் இல்லை அந்த 2 பிள்ளைய. இவன் பொம்பளையா? அவளுக்கு ஐடென்டிட்டி அத்தாச்சே இல்லை, இவளுக்கு ஓட்டு உரிமை இல்லை, ஒரு ஊழு உரிமையும் இல்லை. இவளெல்லாம் செத்தா கூட புல்லு கூட அண்டாமல் அள்ளிக்கு தான் சாகணும், வீட்டு உலகை சாகணும். இவெல்லாம் என்னதுக்கு இருக்கான்னு தான் தெரியல. என்னதுக்கு ஐயம்மாவில் போயிட்டு லவ் பண்ணி சொல்லி காசை பிடுங்கி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ஒன்றா இருந்துட்டு ரூமுக்கு போயிட்டு ஒன்றா படுத்துக்கு எடுத்துட்டு ஓத்துட்டு என்னென்னமோ செஞ்சுட்டாவ. அவன் இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கானா, அப்போ அவன் இன்னும் வச்சுக்கிருக்கானா, இவன் இன்னும் வச்சுக்கிருக்கானா. இவன் என்ன பொண்ணு அப்போ இவனே கூட்டு கொடுத்து வாழ்றான். அப்போ அம்மாவிலேருந்து அக்காவிலேருந்து யாரையும் கூட்டி கொடுப்பானா இருக்கும். உண்மையை சொல்லப்போனால் அதுதான் உண்மையான. இவன் ஆம்பளை இல்லையே. எந்த ஆம்பளையுமே பொம்பளை இன்னொருத்தனை கூட்டின்னு வீட்டில் வச்சுருக்க மாட்டான். இவன் என்னன்னா கூட்டின்னு வச்சு இருந்துட்டு ஒன்றா படுத்து எல்லாம் செஞ்சு ஓத்துட்டு இவன் ஆம்பளையாக இருந்தால் இவன் இப்படியெல்லாம் செய்வானா? இவன் பொண்ணு என்ன இவன் எல்லாம் பொண்ணைன்னு கேட்டுக்கிற அம்மாவிலேருந்து எல்லாத்தையும் கூட்டி கொடுத்து வாழ்கிறதுனா இவன் வேற ஒன்றும் இல்லை. இவன் சரியா? இந்த பொண்ணு ஏன்னா இதெல்லாம் என்ன மனுஷனான்னு தான் தெரியலை. என்னதுக்கு இருக்கான், எதுக்கு இருக்கான், உயிர் ஏன் வாழ்கிறான்னு தெரியல. இவங்க என்னதுக்கு வாழ்கிறாங்கன்னு கூட தெரியலை. இப்போ கூட இம்மாவில் தான் கிடக்கா. இம்மாவில் எவனோட காட்டிக்கிறா பொருட்களில் காசு கேட்குறா போயிட்டு. இப்போ ஒருத்தனை பிடிச்சிருக்கா, அவன்கிட்ட போய்ட்டு காசு அவன் ஐயமோ நான் பாய்க்கிறேன் தானே என்கிட்ட கால் பண்ணி சொல்கிறான், நான் பாருனே உங்களை லவ் பண்ணிட்டு எனக்கு லவ் பண்ண கேட்டு காசு கேட்குது அப்படின்லாம். இப்போயே தெரிஞ்சுக்கிறேன் ஒரு பிள்ளை அது ஐயமோவில் கட்டின சம்சாரத்தை யார் வேணால் போய் நடத்த வேணாம் இல்லை. அவள் வரும்போது யார்கிட்ட காய்க்கிறா என்ன செய்யலான்னு கொஞ்சம் பார்க்கணும். அதெல்லாம் இல்லை. இவன் கட்டின சம்சாரமாக இருந்தால் பிரச்சனை, கட்டாத சம்சாரம் தானே கூட்டிகிட்டு இருந்துன்னு வச்சுருக்கான். ரெஜிஸ்டர் முடிக்க முடியும். அப்போ அவன் அதுதான் சொல்கிறேன், பொண்ணை வேச குடும்பம் சேர்த்துடாத குடும்பம் தான் இது. இதுக்கு மேலே சொல்கிறது ஒன்றுமே சக்கிலி வேச குடும்பம் தான் இது. உண்மையாலுமே சொல்கிறேன், சக்கிலி பட்ட வேச குடும்பம். என்னோட படுத்தவளை என்னோட ஓத்தவளை எல்லாம் செஞ்சான். செய்யாதுன்னு எதுவுமே இல்லை அவளுக்கு. எல்லாம் செஞ்சுக்கிட்டு யோக்கியதை காரணமாக எட்டன் டிவியில் போயிட்டு உட்காந்துக்கிட்டு வீட்டுக்கு உட்காந்துக்கிட்டு கிடக்கும். இவெல்லாம் பொம்பளையா? இவன் இன்னும் பார்த்துக்கிட்டு வாழ்கிறான் தானே. அப்போ இவன் ஆம்பளையில் இவன் உண்மையாக பொண்ணு என்ன சேர்த்துனா பொண்ணு என்ன கேடுகட்ட பொண்ணு இவன்.